Recording in progress. Class ஆரம்பிச்சிருச்சு. Okay, good evening students. Good evening sir. Good evening. Sivakavya, Madhivirat, good evening. Good evening sir. Good evening, good evening. Screen share ಆಗುದಿಲ್ಲ? Yes sir. Okay. Now we have to start in the chapter. Fourth chapter, sir. Fourth chapter, yeah. Fourth chapter, laws of. Fifth chapter, laws of motion, இல்லையா? Already என்ன chapter எடுத்தோம்? Motion in a plane. Motion in a plane முடிச்சிட்டோம் இல்லையா? Motion in a plane முடிச்சோமா இல்லையா? Fourth chapter வந்து தொடங்கணும்னு சொன்னீங்க சார். என்னவா motion in a plane? ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? ஸ்கேலார் வெக்டர் நம்ம டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்லாம் சொல்லலை? சொல்லிட்டீங்க சார், சொல்லிட்டீங்க சார். எஸ். ப்ரொஜெக்டைல் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? எஸ் சார். அப்போ இது முடிஞ்சிச்சு. அந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு திஸ் அண்ட் ஆல் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இல்லையா? எஸ் சார். ஓகே, இதில் ப்ராப்ளம் அப்புறம் போடுவோம். நவ் சாப்டர் 5 லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் வருதுங்களா? கரெக்டாக அது எப்படி கொண்டு போகிறது? ஜஸ்ட் மினிட், ஜூமில் போகணும்னு சார். ஓகேங்களா? So loss of motion. Chapter 5 loss of motion. First loss of motion. Who put for the loss of motion? Loss of motion சொன்னது யாரு? Von Laue. Newton's laws of motion சொன்னது யாரு? நியூட்டன். யா, யாரோடைய பேரையே சொல்கிற மாதிரி இருக்கு. சர் ஐசக் நியூட்டன். ஓகேவா? ஓகே சார். So first laws of motion, it states that every body continues in its state of rest or uniform motion along a straight line unless an external force acts on it to change that state. That is, suppose the object is at rest, it will be at rest always. Object is in motion, always in motion, unless an external force acts on a body to change the state. This is the Newton's first law of motion. Laws of motion is also called as law of inertia. What is inertia? Inertia is the ability of a body to change by itself its state of rest or motion or direction. That is called inability. That is called inertia. What is inertia? That is, suppose the object is rest, always at rest. Object is in motion, always in motion. By itself is not change the state from rest to motion or motion to rest. That is only inertia. Inability of a body to change its state from rest to motion or motion to rest or change the direction. Mass is the measure of inertia. Okay, that is, if mass is more, inertia is more. Sir, Yes, tell me. can you explain in a Tamil? Tamil, yeah. Okay. So laws of motion என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எப்பவுமே ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். மூவிங்கில் இருக்கணும், எப்பவுமே மூவிங்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம மூவிங்கில் மாற்றணும். இப்போ ஒரு பால் ஒன்று இருக்குது,
அப்படியே ரெஸ்ட்டாக நின்றுட்டு இருக்குது, உட்காந்துட்டு இருக்குது, தரையில் இருக்குது. அப்போது அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். எப்போ அது மோஷனாக மாறும்? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு கிக் கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் லா. அதே மாதிரி மோஷனில் ஒன்று இருக்குது. ஒரு பால் வேகமாக உருண்டுங்குது, அது பாட்டுக்கு உருண்டுனே இருக்குது. நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நிறுத்தினா தான் அந்த மோஷன் வந்து அது சேஞ்ச் ஆகி நிற்கும். அது பேர் தான் லாஸ் ஆஃப் மோஷனுடைய ஃபஸ்ட்டு லா. அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னா இன்னெபிலிட்டி ஆஃப் எ பாடி, அதாவது ரெஸ்ட்லேருந்து மோஷனாக அதனாலேயே மாற்றிக்க முடியாது, அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா. அதாவது மாஸ் அதிகமாக இருந்தால் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், மாஸ் குறைவாக இருந்தால் இனர்ஷியா குறைவாக இருக்கும். சரியா? தட் இஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு பால் வேகமாக வருது, அது மோஷனில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்கா? மோஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் வேகமாக உருண்டுன்னு வருது, அது மோஷனில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்கா? மோஷனில் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ஃபோர்ஸை கொடுத்து நிற்க வைக்கிறோம். எது ஈஸியாக நிற்க வைக்க முடியும்? பால் தான் நிற்க வைக்க முடியும், ராக்கை ஈஸியாக நிற்க வைக்க முடியாது, நாம் நசுங்கிடுவோம் இல்லையா? அப்போது எதுக்கு மாஸ் அதிகம்? ராக்குக்கா பாலுக்கா? ராக்குக்கு மாஸ் அதிகம். அப்போ மாஸ் அதிகம்னா இனர்ஷியா அதிகம். அப்போ அது மோஷன்லேருந்து அதுக்கு ரெஸ்ட்டுக்கு ஈஸியாக அதை மாற்ற முடியாது. இப்போ புரியுதா இனர்ஷியானா என்னான்ட்டு? மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? செகண்ட் லா. Second law is also called as rate of, there is a state that rate of change of momentum of a body is directly proportional to the external force act on it to change the state. Okay, second law of motion is a states that rate of change of momentum of the body is directly proportional to the external force act on it to change the state. F equal to dp by dt. F ன்றது force, dp ன்றது change in momentum, dt ன்றது time. அப்போ F equal to dp divided by dt ன்றது தான் rate of change of momentum. Momentum equal to என்ன formula? Momentumனா mass into momentum. Momentumனா mass into velocity, m into v. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா தமிழ் மீடியம் படிச்சிங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம் சார், இன்னொரு பையன் தமிழ் மீடியமா? ஓகே. பட் பியூர் தமிழ் சொல்கிறது நமக்கு எல்லாம் ஆக்சலரேஷன் அதெல்லாம் வந்து ஓரளவு இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவாப்பா? சரிப்பா. ஓகே, ஸோ மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்ன? P ஈக்குவல் டு M இன்ட்டு V. மொமெண்டம்னா தமிழில் உந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? செகண்ட் லா ஆஃப் மோஷன், இரண்டாம் இயக்க விதி. கர்சர் தேடிட்டு இருக்கோம். வேர் இஸ் த கர்சர்? ஸோ மொமெண்டம் P ஈக்குவல் டு M இன்ட்டு V, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதுதான் மொமெண்டம். உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம். ஓகேவா? அண்ட் வெலாசிட்டி வந்து ரெண்டு விதம் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது அப்படி எழுதணும்னா P ஈக்குவல் டு, ஏன் கர்சர் தெரிய மாட்டேங்குது, ஒரு நிமிஷம், ஈக்குவல் டு M இன்ட்டு V மைனஸ் U. Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, U இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு dp பை dtயை M into V minus U by dt ன்னு எழுதலாம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு A. அங்கேயே ரொம்ப நாய்ஸ் வருது, லாட் ஆஃப் நாய்ஸ் இஸ் தேர். எங்கே சிவகாவியாவா இல்லை எங்கே நாய்ஸ் இருக்கு? அண்ட் ஆக்சிலரேஷன் A. ஏன் வருவேன்? ஒன் மினிட், கர்சரே வர மாட்டேங்குது. ஒன் மினிட்.
Okay, so acceleration A equal to எங்கே வருது acceleration A equal to V minus U by T. Okay, wow. Then therefore M into V minus U divided by dt ma ன்னு எழுதலாம். So force F equal to என்ன mass into acceleration. F ன்றது force விசை, M ன்றது mass நிறை, A ன்றது acceleration. acceleration முடுக்கம். ஓகேவா? and impulse. Impulse is a force. Large force acts for a short duration of time. That is called impulse. கணத்தாக்கு விசை. I equal to F into del T. I ன்றது impulse, F ன்றது force விசை, del T ன்றது time நேரம். And linear momentum equal to quantity of motion contained in the body. அதுக்கு P equal to M into V. Momentumனா என்ன சொன்னோம்? momentumக்கு தமிழ்ல என்ன? உந்தம் equal to நிறை into திசை வேகம். ஓகேவா? எஸ், ஒரு நிமிஷம். Third law, Newton's third law of motion. For every action there is an equal and opposite reaction. Okay, that is called Newton's third law. Yes. FAB equal to FBA. FAB ன்றது force A லிருந்து B க்கு செயல்படக்கூடிய விசை force. FBA ன்றது B லிருந்து A க்கு செயல்படக்கூடிய விசை. And FAB equal to FBA ரெண்டும் equal and opposite. Opposite ன்றதுக்கு மைனஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், கர்சர் வரைய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இங்கே எஃப் ஈக்குவல் டு மைனஸ் போட்டுப்போம், மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. ஓகேவா? எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எஃபிஏ. எக்ஸாம்பிள் வந்து a man jump from a boat moves backward. நம்ம ஒரு போட்டில் வந்து ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா நாம் முன்னாடி போகிறோம், போட் என்ன ஆகுது, கொஞ்சம் பின்னாடி போகுது. எஸ், நம்ம ஜம்ப் பண்ணுறது ஆக்ஷன், முன்னாடி போகுது. போட்டு நம்மளை அப்படி தள்ளிட்டு அது கொஞ்சம் பின்னாடி போகுது, அது ரியாக்ஷன். அதே மாதிரி தான் கன்னும், ரீகாயில் ஆஃப் கன் ஷூட் பண்ணும்போது புல்லட்டு முன்னாடி போகுது, அது ஆக்ஷனு. லைட்டாக கன்று கொஞ்சம் பின்னாடி போகும், ஆனால் புல்லட் மாதிரி அவ்வளோ வேகமாக பின்னாடி போகாது. ஏன்னா கன்னோடது கொஞ்சம் வெயிட் அதிகம், புல்லட்டு வெயிட்டு குறைவு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தான் ரோயிங் ஆஃப் போட்டு. நம்ம போட்டு படகு செலுத்தும் போதும் நம்ம அந்த துடுப்பு பின்னாடி பக்கம் தள்ளுவோம், போட்டு முன்னாடி போவோம், அது ஆக்ஷன் ரியாக்ஷன். சரியா? சம் அதர் ஃபோர்ஸ், வேறு சில ஃபோர்ஸ் இருக்குது. டென்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு டென்ஷன். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இன் ஸ்ட்ரிங், அது வந்து டென்ஷன் ஃபோர்ஸு. ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த டென்ஷன் அண்ட் இட் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆல்வேஸ் ஆக்ட் அவே ஃப்ரம் த பாடியிலேருந்து வெளிநோக்கி போகக்கூடிய அந்த ஃபோர்ஸு டென்ஷன் ஃபோர்ஸு. இட் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். எங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னா வந்து ஒயரில், ஒரு நீல ஒரு கம்பி இருக்குது, கம்பியில் அப்படி வெயிட்டை கட்டி தொங்க விடுறான். இந்த கம்பியில் அப்படி வெயிட்டை கட்டி அப்படி தொங்க விடுறோம். அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இங்கே அந்த கம்பிக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா அதான் ஃபோர்ஸ் டியூ டு டென்ஷன். அதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இன் ஸ்ட்ரிங்கு, அது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வெயிட் இஸ் எ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் புல், அதுதான் வெயிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெயிட்டு, வாட்ஸ் யுவர் வெயிட்? உங்கள் வெயிட் என்ன? ரெண்டு பேரும் உங்களோட வெயிட் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
50 kg sir. ஓகே சிவகாவியா 50 kg. அப்புறம் உந்துப்பா உன்னோட வெயிட் என்ன? சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்லு. 59 sir. சொல்லுப்பா. 59 sir. 59. ஓகே, இன்னும் 1 கிலோகிராம் வெயிட் பண்ணணும் 60க்கு. ஓகே ஓகே, நான் கேட்ட கொஸ்டினே தப்பு. வெயிட்டுன்னா வந்து டபிள்யூ. ஏன் சார் கர்சரே வரமாட்டேன். கண்ட்ரோல் எஸ் சார். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்த எரேசர் பெருசாகும் சார். எரேசர் இல்லை, இந்த கர்சர் வரல. கர்சருக்கா? கர்சர், இந்த கர்சர் வரணும். அதாவது இதில் வருது, மவுஸில் வருது, பென்னில் வர மாட்டேன். இந்த கர்சர் எங்கே போகுதுன்னு தெரியல. ஃபார் ரைட்டிங் இன் பென் வரல. அதான். ஓகே, நான் கர்சர் இது மவுஸ்லேயே யூஸ் பண்ணுறேன். அதாவது வெயிட் டபிள்யூ ஈக்குவல் டு, இல்லை மவுஸில் யூஸ் பண்ணுறேன் இது. ஓகே சார். டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. நான் கேட்டது உங்களுடைய வெயிட்டை கேட்டேன், பட் நீங்கள் சொன்னது மாசு. இப்போ மாஸ் வந்து சிவகாவியாதி எழுதிக்கிறேன், ஏன்னா ரவுண்டாக இருக்குது வேல்யூ. 50 தானே சொன்னேன்? 50 கிலோகிராமு. இது வந்து வெயிட் இல்லை, மாசு. ஓகேவா? உங்களுடைய மாஸ் வந்து இங்கேயும் 50 தான், சென்னையிலையும் 50 தான், உங்கள் ஊர்லேயும் 50 தான், டெல்லியில் போனாலும் 50 தான், எங்கேயும் 50 தான். ஈவன் ஜூபிட்டரில் போனாலும் 50, நிலாவில் போனாலும் 50, சூரியனில் போனாலும் 50. பட் வெயிட்டு மாறும். மாசு 50 கிலோ மாறாது, வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? ஜியை பொறுத்து. ஜின்றது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து. எஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து. இங்கே ஜின்றது போனா வெயிட் 0 ஆயிரும். ஸ்பேஸ்ல கிராவிடேஷன் சுத்தமா இருக்காது. நிலாவில் 0 ஆகுமா இல்லை ஸ்பேஸில் 0 ஆகுமா? ஸ்பேஸ்ல 0 ஆகும். ஸ்பேஸில் 0 ஆகும். அப்போ நிலாவை போனால் என்ன ஆகும்? வெயிட் குறையுமா அதிகமாகுமா? நிலாவுல weight வந்து குறையும் சார். எஸ், நிலாவில் வெயிட் குறையும். ஏன்னா எஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியாக குறைவாக இருக்குது. ஸ்பேஸில், சேட்டலைட்டில், ஸ்பேஸ்லாம் பார்த்தா கிராவிடேஷன் ஃபோர்ஸே இல்லை, அதான் வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே வெயிட்டே இருக்காது. ஓகேவா? தென் அப்போ ஜின்றது என்னது இங்கே? வாட் இஸ் ஜி? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நோ. ஓகே, ஜின்றது என்னன்றது நம்ம கிராவிடேஷனில் படிப்போம். இப்போ லைட்டாக சொல்கிறேன். ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஜி. அண்டு அப்ராக்சிமேட்டாக இதை வந்து 10 கூட எடுத்துக்கலாம். சில இடத்துல ஃபார்முலாலேயே கூட கொடுத்துருப்பாங்க, டேக் ஜி ஆஸ் 10. ஏன்னா 9.8 அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா 10ன்னு எழுதலாம் இல்லையா? எஸ் ஆர் நோவா? எஸ், ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தென் இப்போ ஜி ஈக்குவல் டு 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது எம் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 10. அப்போ வெயிட் ஆஃப் சிவகாவியா என்ன வருது? 50 இன்ட்டு 10 எவ்வளோ வருது? 50 into 10 வந்து 500. 500. எப்பா, 500 கிலோகிராம் வெயிட்டு, இல்லை 500 நியூட்டன் சொல்லலாம். வெயிட் வந்து நியூட்டன் சொல்லுவோம், இல்லை கிலோகிராம் வெயிட்டு சொல்லுவோம், இல்லை கிலோகிராம் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். வெயிட்டுன்றது இஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் புல். ஓகேவா? அண்ட் இட் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடையாது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அண்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இன் ஸ்ட்ரிங், அதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. எஃப் ஈக்குவல் டு -kx. இங்கே கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதிங்க. இங்கே கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். கே இஸ் கால்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். விசை மாறிலி. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா விசை மாறிலி. ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வு விசை.
resistance offered to the relative motion between two bodies in contact. That is called frictional force. Example for frictional force. இப்போ ஒரு பாலை உதைக்கிறீங்க, அப்படியே அது பாட்டுக்கு உருண்டு போகுது, போயிட்டே இருக்குமா அப்படியே? இல்ல சார், ஸ்டாப் ஆகிடும். எதனால ஸ்டாப் ஆகுது? பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பால் அண்ட் கிரவுண்டு. கிரவுண்டுக்கும் அந்த தரைக்கும் பாலுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் அது கம்ஸ் டு ரெஸ்ட். ஓகே, ஒரு பாலை வந்து ஒரு டைல்ஸில் நீங்கள் உதைக்கிறீங்க, டைல்ஸ் ஃப்ளோரில். இன்னொரு பாலை கிரவுண்டில் உதைக்கிறீங்க, மணல் இருக்கிற கிரவுண்டில். எந்த பால் ரொம்ப நேரம் போகும், எந்த பால் உடனே நின்றுடும்? டைல்ஸ்ல இருக்க பால் ரொம்ப நேரம் போகும், நின்றுடும். ஏன்? ஒய்? மண்ணுல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சரியா இருக்காது, மேலேயும் கீழேயுமா இருக்கும். டைல்ஸ்ல சரியா இருக்குமா? இல்ல டைல்ஸ்ல சரியா இருக்குமா சென்டர் ஆஃப் கிராவிட்டி? டைல்ஸ்ல வந்து ஸ்மூத்தா இருக்கும் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன், அதுதான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் உராயறது குறைவா இருக்கும் எங்க? டைல்ஸ்ல. கிரவுண்டில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து ஓகே, கேரம் போர்டில் வந்து அந்த காயினை அடிக்கிறதுக்கு ஒரு காயினை ஒட்டிக்காமல் இருக்கும், ஏதோ ஒன்று தூவும். அது என்னது? பவுடர். பவுடர் முகத்துக்கு தானே போடுறீங்க, எது கேரம் போர்டுக்கு போடுறீங்க? ஃப்ரிக்ஷன் குறையுது. அந்த காயின் வந்து ஸ்மூத்தாக போய் பேக்கெட்டில் போய் விழணுன்றதுக்காக நம்ம பவுடர் அப்பப்போ அப்ளை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அங்கே ஃப்ரிக்ஷனை நம்ம குறைக்கிறோம். ஓகேவா? டைப்ஸு. ஃப்ரிக்ஷன் இஸ் 3 டைப்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். Static friction formula Fs equal to mu s into N. இன்னொன்று லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். நாய்ஸ் அப்படியே ரொம்ப வருது அங்கே. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் Fk. இல்லை, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இது வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வரலையே, ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியலையோ? ஒரு நிமிஷம், ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், வேறு நான் ஓப்பன் பண்ணுறேன்.